என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நம்முடைய வீரப்பெரும் பாட்டனார்கள் மாமன்னர்கள் மருதீர்வர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள். நான் பிறந்த ஒரு வீரம் செறிந்த சிவகங்கை மண்ணிலே திருப்பத்தூரிலே வைத்து நமது பாட்டனாரை தூக்கிலிட்டார்கள். பல பேரை தூக்கிலிட்டார்கள். அதில் ஒருவன் 7 வயது சிறுவன். நம்முடைய பாட்டனார் கேட்டார், நான் உன்னை எதிர்த்து சண்டை செய்தேன், என்னை தூக்கிலிடுகிறாய், சரி, இந்த 7 வயது சிறுவன் செய்த பிழை என்ன, அவனை எதுக்காக தூக்கிலிடுகிறாய் என்று கேட்டார். நம்முடைய பாட்டன் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வா என்ற அறைகூவல் விடுத்து உழைக்கும் வேளாண் பெருங்குடி மக்களையே தன் படையில் இணைத்து பெரும்படையாக கட்டி 8 மாதங்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை செய்த ஒரே ஒரு வீரன் நம்முடைய பாட்டங்கள் தான். ஆனால் 8 நாள் சண்டையிட்ட சிவாஜியை, மராட்டிய மன்னரை வீர சிவாஜி என்று வரலாறு போற்றும் 8 மாதங்கள் சண்டை செய்த நமது பாட்டன் வரலாற்றில் எந்த பக்கத்திலும் இல்லை. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நம் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு வாள் கொடுப்பார்கள், வேல் கொடுப்பார்கள். அது அவ்வளவும் என்னுடைய பூஜை அறையில் தான் குவிந்து கிடக்கிறது. அன்றைக்கு இதே ஆயுதத்தை வைத்து வாளையும் வேலை வைத்து போர் செய்தோம், எல்லாம் சரியாக இருந்தது. இன்றைக்கு அந்த ஆயுதங்களை எல்லாம் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்தோம், எல்லாம் நாசமாக போனது. இப்போ உங்கள் அண்ணனை எவனாவது பேசி தப்பிக்க சொல்லு, ஒருத்தனையுமே பிறந்து தான் வரணும். ஒருத்தனை பேசி தப்பிக்க சொல்ல, ஓடாங்கிட்டு வாடா சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பரம்பரையா திமுக அப்படின்னு. என்னவன் பரம்பரை? மஞ்ச பை தூக்கிட்டு திருட்டு ரயில் ஏறி வந்து பரம்பரை தானே பரம்பரை. என்ன பரம்பரை? பெரிய அரசேந்திர சோழன், அவங்க அப்ப அரசனுக்கு அரசு அருண்மொழி சோழன் பரம்பரை. அவன் பரம்பரையே வீதியில் நின்று கத்திட்டு கிடக்கு, முச்சந்தையில் நின்று முக்கிய கத்திட்டு கிடக்கு. தம்பி, நீ நினைச்சுக்கிற தம்பி, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாரு, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்தது இல்லடாங்கிறார். வரலாற்றில் செய்தியிடாரா, இந்த படையை எவராலும் வெல்ல முடியவில்லை என்ற ஒரு படை இருந்துச்சுரா அப்படின்னு ஒரு வரலாற்றில் செய்தி இல்லடாங்கிறார். யாருக்காக சொல்றாரு? எனக்கு தான். முகலாய சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, சேர சோழ பாண்டிய பேரரசுகள் வீழ்ந்திருக்கிறது, விஜயநகர பேரரசு வீழ்ந்திருக்கிறது. அதுவே வீழ்ந்திருக்கு. நீ எம்மாத்திரம்? உனக்கு திராவிடம்னாவே என்னன்னு பேச தெரியல. திராவிடம்னா என்ன? அதான் தெரியாது. வாட் இஸ் த மீன் பை திராவிடம் தெரியாது. ஒரு நேரம் திராவிடம் என்றால் அது ஒரு இடத்தை குறிக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க, ரொம்ப குழப்பறானே சீமான் அப்படின்ட்டு, திராவிடம் என்றால் அது ஒரு இனத்தை குறிக்கிறது. அப்படிலாம் ஒரு இனம் இல்லையே. திராவிடம் என்றால் அது ஒரு மொழியை குறிக்கிறது. திராவிடனுக்கு அப்படி ஒரு மொழி, எந்த மொழி திராவிட மொழி தெரியாது. கடைசியா எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம். என் பங்காளி சொல்லுவா, அப்படி இல்லை வடிவேலு, பாரதியாரா பாரதி ராசாவா வேணாம் விட்டுறலாம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அப்படி இப்போ நாம் விட்டுருவோம், அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கணும். என் நிறையில் நிற்கிற என் தம்பி தங்கைகள், வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்கோம், நிராகரிக்கப்பட்டிருக்கோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கும் பாரு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார் பாருங்க, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். ஒரு பச்சிலம் குழந்தைகள் பருகுகிற பால் முழு சத்துள்ள உணவு, முழு புரத உணவு. எந்த திரவ உணவிலும் உனக்கு கழிவு வராது. ஆனால் பால் குடித்தால் கழிவு வரும். பாலை சாப்பிட்டே நீ பல ஆண்டுகள் உயிர் வாழலாம்.
உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ தாயின் மாரில் பால் மட்டும்தான் குடித்தா 2 வருஷம், ஆனால் கழிவு வந்தது. ஏன்னா முழுமையான உணவு. அந்த பாலில் ப்ளீச்சிங் பவுடரு, யூரியா இதெல்லாம் கலக்கிறான். திராவிட பால், நாட்ட திராவிட பால், நாட்ட திராவிட மில்க், திராவிட மாடல் மில்க், திராவிட மாடல் மில்க். இந்த மாடலை நானும் பார்க்குறேன். எப்பா பெரிய கேவலப்பட்ட மாடலாக இருக்கு. ஒரு பொம்பளை வருவா, அவள் பேர் சமந்தா. அந்த பொம்பளை திடீர்னு ஒரு நடிகை வரும். என்ன அவன் இதை எடுத்து கடிப்பான், ஒரு சோளத்தை. அப்படி என்ன உங்கள் ஈர்களில் ரத்தமா? உங்கள் ஈர்களில் ரத்தமா? உங்கள் பற்பசையில் நீம் இருக்கா, கறி இருக்கா, உப்பு இருக்கா? கருமம் பிடிச்சவங்களா, இதை தாண்டா ரொம்ப நாளாக வச்சு நாங்கள் விளக்கிக்கிட்டு இருந்தோம். ஏய், நீம்னா என்ன? வேப்ப குச்சி நம்ம விளக்கணும்ல அது. இப்போ இந்த வேப்ப இலையில வேலி இல்லையா, மதிப்பில்லையா? இமயமலை அடிச்சாரல் எடுத்த நீம். அதை சன்ன குரல்ல சொல்ல நம்பவில்லை. இது பாருங்க. அப்புறம் ஐயோ ஐயோ, ஒன்று நம்ம பைத்தியம் ஆயிட்டோமா இல்லை அவங்க பைத்தியம் ஆயிட்டாங்களா என்ன கணக்குன்னு தெரியாத ஒரு சிக்கலில் சிக்கிட்டோம். அந்த மாடல் வருதுல்ல, அந்த மாடல் எண்ணெய் என்றால் கார்டியாக் நல்லெண்ணெய் தான், மசாலா என்றால் ஆச்சி மசாலா தான், அது கமகமகமென்று சாம்பார் இருக்கும். இந்த மாடல்கள்லாம் வருதுல்ல, அது மாதிரி ஐயா ஸ்டாலினும் தம்பி உதயநிதியும் ஒரு மாடல், திராவிட மாடல். அது இல்லாத இருக்கிற மாதிரியே சொல்லி விற்கிறது. நீ வேணா பாரு. ஒருத்தர் வருவா, எனக்கு பல் கூச்சமாக இருந்தது, நான் அதை பொருள்படுத்தவே இல்லை, காலையில் காஃபி குடிக்கும்போது ரொம்ப கூச்சமாக இருந்தது, அப்போ என்னுடைய டாக்டரு பெப்சோடன்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணார். அந்த பொம்பளை அவள் போனதுக்கு இன்னொருத்தன் அப்படி நாரும், அவன் காதலி கிட்ட வர மாட்டான். அப்புறம் க்ளோஸ்அப் போனா க்ளோஸ்அப்பில் வந்துடுவான். நீ இப்படியே அவன் சொல்கிறத கேட்டு திரி. 35 வயசில் பல்லு புறம் கொட்டி, அப்புறம் கட்டு பல்லு கட்டி ஒட்டு பல்லு கட்டிக்கிட்டு இப்படி திரிவேன். அப்புறம் அந்த சம்பை போடு, இந்த சம்பை போடு, இந்த எண்ணெய் தேய், அந்த எண்ணெய் தேய், அப்புறம் மறுபடியும் முடிய போய் நட்டுக்கிட்டு திரிவேன். விற்க மாட்டிட்டு சுத்த வேண்டியதான். ஐயா, இது ஒரு கொடுமடா சாமி. அன்னைக்கு படம் போடுவாங்க, கொஞ்சோண்டு விளம்பரம் வரும். இன்னைக்கு விளம்பரம் போடுறாங்க, கொஞ்சோண்டு படம் வருது. இது ஒரு கொடுமை. அது மாதிரி இந்த மாடல். பால் கிடையாது, கறி கிடையாது, உனக்கிட்ட கோழி கிடையாது, தேன் கிடையாது, பட்டுப்பூச்சிக்கு எதுவுமே கிடையாது. நாம் என்ன சொல்கிறோம், நீ பொறியாளராக போ, இன்ஜினியராக போக்க, பொறியாளராக போய்க்க, மருத்துவம் படிச்சுக்க, எல்லாம் படிச்சுக்க, இந்திய குடிமை பணிக்கு போறியா, ஐஏஎஸ் ஆகிறியா, ஐபிஎஸ் ஆகிறியா, மகராசனா ஆகு. அதோட கூடுதலாக என்ன சொல்கிறேன், வேளாண்மை செய்தல். அது சார்ந்து தான் ஆடு மாடுலாம் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், எல்லாம் சேர்ந்துதான் வேளாண்மை. எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொல்கிறார், என் உடன் பிறந்தவர்களே, ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு முருங்க மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் போதும், அந்த குடும்பம் வறுமையை சந்திக்காதுங்கிறார். முருங்கை காய்ச்சி ஓயும் போது பசு கண்ணு போட்டுரும், பசு சினையாகும் போது முருங்கை காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ வறுமையை ஒழிச்சிருது. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 200-300 காசு சம்பாரிச்சுட்டே இருக்க முடியும் ஒரு வீட்டில், வறுமை அண்டாதுங்கிறார். ஏன் நீ ஒரே ஒரு முருங்கை மரம் வளர்க்கணும், 4 வளர்த்துக்குருவோம், ஏன் ஒரே ஒரு பசுமாடு வளர்க்கணும், 5 வளர்த்துக்குருவோம், முடிஞ்சு. இவங்க நம்மளை கேள்வி பண்ணுவாங்கல்ல, எங்கள் ஒரு ஆட்டுக்கார மாட்டுக்காரன்னு. திமுக அதிமுக ஆட்சியில் வீட்டுக்கு ஒரு மாடு கொடுத்துச்சா இல்லையா? கொடுத்துச்சுல. வீட்டுக்கு ஒரு கோழி கொடுத்துச்சா இல்லையா? நாட்டுக்கோழி. வறுமையை போக்குங்க, வளர்த்து வறுமையை போக்குங்கன்னாங்க. ஆடு கொடுத்தாங்க, வீட்டுக்கு ஒரு ஆடு. டேய், நீ வீட்டில் வளர்க்க சொல்லி ஆடு மாடு கொடுக்குற, நான் நாட்டில் அதை வளர்க்குறேங்கிறேன். இவ்வளோதான். கூடுதலாக இதையும் அரசு பணி ஆக்கிவிட்டால் மக்களின் வாழ்விடங்கள்லேயே அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். இதை பேசுகிறான், ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் அரசு பணி ஆக்கிடுவேன்றாருங்கிறது கேள்வி பண்ணுறான். ஆனால் டாஸ்மார்க்கில் ஊற்றி கொடுக்குறான் பாருங்க, எம்ஏ, எம்பிஏ, எம்எஸ்சி, பிஏ, இந்த இருக்காமங்க இன்ஜினியர், இவனை பற்றி பேசுறதில்ல. சாராயம் ஊற்றி கொடுக்கறது அரசாங்க பணி, அவனுக்கு உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயம் அரசாங்க பணியாக இருக்கக்கூடாது. உங்களெல்லாம் விட உண்மையிலே மட்டை வச்சு தாண்டா அடிக்கணும். என்னவோ ஒன்று நடந்துருச்சு, நீ என்னை வீழ்த்திடலாம மட்டும் நினைக்காத. விழுவேன், அதை விட வேகமாக எழுவேன். விழ நாங்கள் எழுவோம். 1 விழுந்தால் 9 அல்ல உலகத்தீரே, 1 விழுந்தால் 100ஆக எழுவோம்.
எழுந்திருக்கனா இல்லையா? ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான். தமிழ் பேரினத்தில் ஒரே ஒரு தலைவன் உலக தமிழ் பேரினத்தில் எழுச்சியும் புரட்சியுமான தீயை பற்ற வச்சு விட்டான். அவன் தம்பி ஒரு பின்புலனில் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா அமைச்சரோ முதலமைச்சரோ அதுக்கப்புறம் நான் வாரதோ வாரிசாக வாரதோ அதெல்லாம் கிடையாது ராஜா. எங்கே காட்டு என் ஊரை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பிறந்து என்ன பேச்சு இந்த பயவில் பேசிட்டு தெரியுது அப்படி நினைப்பேன். உண்மையிலே நினைப்பேன். அங்கே வந்து இவர் பரம்பரை மரபணுலே ஒரு வீரர் இருக்குல்ல, இருக்குமா இல்லையா? தமிழன்னாவே வீரம் தானே. அப்புறம் என்ன, புலியை முரத்தால் அடித்து துரத்தினால் மரத்திங்கிறது சும்மா கதை இல்லை, வரட்டுவா. அது மாதிரி அதனால விழுந்துரும் நீ நினைச்சிடாத. நீ அவ்வளோதான், மொழி அழிஞ்சிருச்சு, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. விட போகிறதில்ல. வந்தவன்னா கட்டும் சட்டம். இந்த மாதிரி கடத்திரவிழாலாம் இப்படி எழுதி வச்சுட்டு தெரிய முடியாது, இங்கிலீஷ்லாம் எழுதி வச்சுட்டு தெரிய முடியாது. தூய தமிழில் எழுதலாம், நான் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுவேன். நீ நடக்குதாலேன்னு பாரு. இல்லைன்னா நானே எழுதி வச்சுட்டு காசை வசூலிச்சுக்கிடுவேன். 500 கோடி ஒதுக்கி நானே எழுதிடுவேன். ஆதித்யா போர்டிங் தங்க உணவு மற்றும் தங்கும் விடுதி. அது யாரா கீழே ஒருத்தன், அதை அவனை அப்படி தமிழில் எல்லா பேரையும் எழுதி வைப்பேன். அப்புறம் அவனுக்கு நான் பணத்தை அனுப்பி விட்டுருவேன். அந்த இதை கொடுத்துருவேன், ரசீது ஐயா பணத்தை கொடுத்துரு, இவ்வளோ செலவாயிருக்கு. இல்லை நீயே மாற்றி எழுதிக்கிறியா, வெல் அண்ட் குட். தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? இது ஏன் நாடு? தமிழ்நாடு. என் தாய்மொழி இல்லாத என்ன நாடுங்க? என்ன தமிழ்நாடு இது? என்ன தமிழ்நாடு? நீ தமிழ் படிக்காமலாம் தப்பிக்க முடியாது. என் தம்பியை சொன்னாங்கல்ல, ஆளுநர் ஐயா RN ரவி சொல்கிறாரு, இந்த தமிழர்கள் வந்து வரலாற்றை மறைச்சிட்டாங்க. வரலாறு என்பதே எங்களுக்கு, வரலாறு என்பதே நீ கற்பித்தது வட இந்திய வரலாறு தானடா. வேறு என்னடா எங்களுக்கு கற்பிச்சிருக்கேன்? நீ என்ன கற்பிச்சிருக்கீங்க? நீங்கள் உங்களுடைய கேந்திர வித்யாலயா நவோதயா உங்களை CBSE பாடத்திட்டத்தில் என் மொழியே கிடையாது. அப்படியே போய் என் வரலாறு இருக்கும்? எப்படியே வரலாறு இருக்கும்? தாய்மொழி படிக்காத தன்னின வரலாறு தெரியாத இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தியே கிடையாது, செய்தியே கிடையாது. அப்புறம் எங்கிட்ட நாங்கள் வாழ்றது? நீ என்னை திட்டமிட்டு அழிக்க நினைக்கிறாய். நான் அழிவில் இருந்து என் அன்னை தமிழ் சமூகத்தை காக்க நினைக்கிறேன். நீ வீழ்த்த நினைக்கிறாய், நான் எழ நினைக்கிறேன். இதுதான் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, நான் என்ன இவ்வளோ பேர் காசு கொடுத்தேனா, இல்லை போகும்போது குவார்டர் வாங்கி கொடுக்க போகிறேன்னா, இல்லை பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறேன்னா? அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் என் அண்ணன் எனக்கான அரசியலை முன்வைக்கிறான், எனக்கான எதிர்காலத்துக்கு கத்துகிறான். எனக்கும் பின்னாடி வருகிற என் பிள்ளைகள், என் சந்ததியினர்கள், என் தம்பி தங்கைகளின் எதிர்கால வாழ்விற்காக கத்துகிறான். அது தெரியாதா? என் தலைவன் தனக்கான நாட்டுக்காக போராடவில்லை, அதை போல நானும் எனக்காக போராடவில்லை. எத்தனை பேர் என்னை கேட்டுப்பா, கூட்டணிக்கு வந்துரு, இவ்வளவு பெட்டி, இவ்வளவு சீட்டு, இவ்வளவு நோட்டு, அதை அங்கிட்டு போய் நீட்டு, அங்கிட்டு போய் காட்டு. நீ என்ன 4-3 சீட்டை கொடுத்து, தம்பி செதறுகாயை உடைச்சி ஆளுக்கு ஒரு சில்லு எடுத்து கடிக்கிற பையன்ல தம்பி, மொத்த தேங்காயும் என்னது ராஜா, மொத்த தேங்காய் என்னது? இந்த நாடு எனது, இந்த அதிகாரம் எனக்கு கைவரப்பெற்றால் தான் என் கனவை நான் நிறைவேற்ற முடியும். தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், நல்ல காற்று, சுவாசிக்க நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா, என் மக்களுக்கு கொடுக்கணும்னா என்கிட்ட முழு அதிகாரம் இருக்கணும். சும்மா அங்கே போய் பேசி என்ன பண்ணுறது? சட்டசபையில் 1,35,000 ரூபா சம்பளம். என்ன ஆக்கப்பூர்வமா நீ சட்டசபை நிகழ்ச்சி நேரலையில் பாரு, பெரும்பாலும் போடுறதில்லை. ஏன்னா அவங்க பேசுகிறத நம்ம கேட்க முடியாது. எல்லாம் தட்டுறதான். இதுக்கு 4 மாட்டு சாணி எடுத்து தட்டினாலும் எர்ராட்டியாவது தட்டி உருப்படியாக எரிச்சு சாம்பலாகி பல்லாத விலைக்கு இருக்கும், இல்லை உரமாவதாக இருக்கலாம். என்னத்தையும் ஒன்று பண்ணுறது. அது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் ஒருத்தர் தூங்கிடுறாரு. உண்மையிலே நடந்துச்சு, நான் பார்த்தேன். தூங்கிட்டார் அவர். அந்த மதிய அமர்வில் வந்து அவர் சாப்பிட்டு இருந்தவர் கொஞ்சம் பெரியவர் தூங்கிட்டார். அப்போ எல்லாம் கைதட்டினோடனே இவரை இந்த சத்தம் கேட்டோன்னே எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு ஏன் தட்டுறாங்க, எதுக்கு தட்டுறாங்க, எந்திரிச்சோன்னா அவரும். அதை நம்ம பார்க்கும்போது அட பாவமே, என்ன கொடுமை பாருங்க.